ஹாய் ஹலோ. இன்றைக்கி தேதி வந்து February 21. காலையில் மணி 8:30 ஆகுது. இதெல்லாம் நம்ம திங்ஸ், சமைக்கிறதுக்கான பொருள். டியூட்டிக்கு கிளம்புறேன் இன்றைக்கி தான். ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. எனக்கு வண்டி இங்கே பேஸில் இருந்தே தான். பார்ப்போம் என்ன வண்டி, எப்படி கோ டிரைவர் நம்பர் இப்போ தான் அனுப்பி விட்ருக்காங்க. போயிட்டு பார்த்துட்டு அப்புறமா ரிப்போர்ட் பண்ணுறேங்க. மதியம் 1 மணி ஆகுது. ஃபஸ்ட்டு கம்பெனியில் மேனேஜர் என்ன சொன்னார்னா, இதான் என் பேஸ் லித்வானியா, இங்கேயே உனக்கு ட்ரக் இருக்குது, காலைல 10 மணிக்கு இங்கேருந்து நீ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொன்னார். மதியம் போல் நேற்று மதியானம் சொன்னார். அப்புறம் காலையில் என்ன சொல்கிறாரு, தமிழால் ஒருத்தரை போட்டுவிட்டு நீ அங்கே வந்துரு, உனக்கு ஃப்ரான்ஸு ட்ரக்கு, ஸோ கம்பெனிக்கு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வண்டி வந்து உங்களை பிக்கப் பண்ணி அங்கே விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்னடான்னா, இந்த காலேஜில் நோ டியூஸ் சைன் வாங்க போவோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஹெச்ஓடி, ஒவ்வொரு பிரின்ஸிபல், ஒவ்வொரு ப்ரொஃபஸர்கிட்டையா, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் நோ டியூஸ் மாதிரி சைன் வாங்கி கான்ட்ராக்ட்லாம் சைன் போட்டு சொல்லி, அப்புறம் இந்த ட்ரெய்லர் எக்ஸ்சேஞ்ச் பேப்பர், சிஎம்ஆர் பேப்பர் அதெல்லாம் கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சேஃப்டி ஷூ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தருவாங்களாம். அப்புறம் நிறையா திங்ஸ் இருக்குது. எல்லாம் தூக்கி எங்கே வைக்க போகிறோன்னு தெரியல. வண்டிங்களில் எடுத்துகிட்டு 24 hours போகணும் ஃப்ரான்ஸுக்கு வேறு. இன்றைக்கி ஈவினிங் கிளம்புனா நாளைக்கு ஈவினிங் தான் போய் சேர முடியும். February 21 சாயந்தரம் 5:17 ஆகுது. நம்ம இங்கேருந்து ஃப்ரான்ஸ் போகிறோம் வண்டி ஏறுறதுக்கு. நம்ம இருக்கிறது லித்வானியா. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2500 கிலோமீட்ரு. நம்மளோட டிரைவர் இவர் தான். இவர் பேர் தான் கலாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. 24 hours போகணும். டிரைவருங்க அப்படியே அவங்கள மாற்றி மாற்றி ஓட்டிக்குவாங்க. அதெல்லாம் அந்த கஜகஸ்தான்காரங்க. நைட்டு 7:30 மணி ஆகுது. இன்னும் லித்வானியாவில் தான் இருக்கும். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. இங்கே ஒரு கறிக்கடை பாய் ஒருத்தர் இருப்பார். அந்த பாய் கடையில் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம வண்டியில் டோட்டலாக 7 பேர். ஸோ சுற்றி அவங்கவுங்க வீட்டுக்கு போய் எல்லாத்தோட லக்கேஜும் ஏற்றினாங்க. அதனால் 7:30 மணி ஆகிடுச்சு. ஒரு 5 மணி 5:15 கிளம்பி இதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது தான். போலாண்டில் போய் நிறுத்துவாங்களாம். அந்த போலாண்டில் வந்து நிறுத்துனாங்கன்னா ரொம்ப விலை கம்மிங்களாம் எல்லாமே. அதனால் அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படியே வாங்க. நைட்டு நல்லா தூங்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் டபுள் டிரைவராக இருக்கனால தூங்க விட மாட்டாங்களாம். வண்டி நிற்காதான், ஓடிக்கிட்டே தான் இருக்குமா. சரி, ஓகே, பார்ப்போம் வாங்க. நைட்டு 10:45 ஆகுது. இது எங்கள் கம்பெனியோட ஒர்க் ஷாப்பு போல். இங்கே தான் எங்கள் கம்பெனி பேர், லோகோலாம் போட்டு கம்பெனி வண்டியெலாம் டீசல் அடிக்குது. Близко даже не проезжаем, где ты едешь. Ты
сам понимаешь, где ты и где Люксембург. У нас самая дальняя точка это Люксембург. இதுதான் இந்த ஊரில் இருக்க வயல்வெளிகள். இப்படி தான் இருக்கும். காடு மேடாக தான் இருக்கும். இதே மாதிரி அங்கங்கே ஒரு வீடு இருக்கும். Они бегают, но не разрешают. Дверь открыта. வண்டியே அதுக்குள்ள முதல் சம்மன் வாங்கிட்டேன். Я непонятно, блядь, дом я открываю, и он меня тут меня будет, блядь. Я вообще воюю, что происходит, блядь. О, ля-ля. ஜெர்மன் பார்டர். சீட் பெல்ட் போடாததுக்கு ஃபைன். Билет. ஜெர்மனி. காலையில் 10:53. ஒரு சின்னதாக பார்க்கிங்கில் வந்து டாய்லெட் பிரேக். வண்டிங்கெல்லாம் நிற்கிது. ஜெர்மனி பார்க்கிங். மொதல் டிரைவர் ஏற்றி விட்றாங்களா இல்லை அவங்க இறக்குறாங்களான்னு தெரியல. அந்த வண்டியில் பாருங்கள் ஆண்டனாலாம் வச்சுருக்கு. டிவிலாம் செட் பண்ணியிருப்பாங்க போல. பெரிய ஆளாக தான் இருப்பாங்க போல எல்லாம். Да. А этот Марине Даше кисточку хорошую, и пускай вспомнит. Дашь Марине, Олег? помнишь, как ты играешь? Олега нету, Александр есть. Руку набила, вперед. Ага. В данный момент мне надо было по сердцу пожертвовать зеркало или выложить машину на пол вместе с товаром. И сам еще подходишь, такой враг. Ну и сам еще надо стать. Не, ну до такого, я говорю, ну вот в чем? И когда говорю, а ну включайте видео, буду смотреть. И прямо видно перед столкновением я стараюсь уйти влево, ну там как ஜெர்மனி. ஏர்போர்ட், ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். ஓ, старайся. Очень много, блядь, наши менеджеры, блядь, пролаживают маршрут, но где в Париж не надо, но они его пролаживают напрямую, и тебе через весь Париж надо ехать. Там Саповки есть такие 104-е. Старайся по ней обходить, ты обходишь этот Париж. Париж там проще, чем напрямую через Париж. Там что? 104. Ты морда вообще. மணி 5:38 ஆகுது. இன்னைக்கு தேதி 22 நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ்குள்ளே என்ட்ராயிருக்கோம் நம்ம. இப்போ தான் ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸ்குள்ளே என்ட்ராயிருக்கோம். Он мне звонит, что-то, а я в пробке простоял. Я говорю, ты что, не видишь, я в пробке. ஹாய் ஹலோ. இன்னைக்கு தேதி வந்து 23 ஆயிடுச்சு. 21 சாயங்காலம் ஒரு 5 மணி போல் கிளம்புனேன். இன்னும் வண்டிக்கிட்ட வந்து சேரல. என் வண்டி ஃப்ரான்ஸில் இருக்குது. நான் இப்போது பெல்ஜியம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பேர் கலாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிரைவராக இறக்கி விட்டு இப்போ கடைசியாக நான் தான். இந்த வண்டி என்ன பண்ணுண்டான்னா, இப்போ இங்கேருந்து வண்டியிலேருந்து வீட்டுக்கு போகிறவங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரிட்டன். அப்படி தான் பண்ணுறாங்க.
ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வண்டி வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க இறங்கிக்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து போகிறவங்க அவங்க எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க வீட்டுக்கு, அங்கே கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. சரி ஓகேங்க. என் ஃபோன்லேயே வேறு டேட்டா 20 GB தான் இருக்குது. நான் உக்ரைன் சிம் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த 20 GB வச்சு என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில. மறுபடியும் என்னால் டாப்அப் பண்ணுறதுக்கு காசு இல்லை. இன்னும் ஒரு நாள் கூட டியூட்டி பார்க்கல. கம்பெனியில் 100 ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டேன். வீட்டிலேருந்து வரும்போதும் ஒரு 50,000 வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் திருப்பி ஒரு 20,000, அப்புறம் ஒரு 10,000, மொத்தம் 80,000 ஆச்சு இங்கே லோக்கலில் வந்து செலவு பண்ணது மட்டும். ஸோ நான் கொஞ்ச நாள் போட்டோம், கொஞ்சம் ஏர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சம்பளம் வாங்கின பிறகு மறுபடியும் நல்லா டாப்அப் பண்ணி நிறைய வீடியோ போடுறேன். இல்லை முடிஞ்சால் இடையிலையும் போடுறேன். வண்டிக்கிட்ட போயிட்டு வண்டியை காட்டிட்டு முடிச்சுக்கிறேங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா 23 காலையில் ஒரு 11 மணி 10 நிமிஷம் ஆகுது. என்னடா அவன் வண்டிக்கிட்ட போயிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டிக்கிட்ட வந்துட்டேன். ஆனால் என் வண்டிக்கிட்ட வரல. சின்ன தப்பு ஒன்று நடந்து போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. அதுக்கு பின்னாடியே பாருங்கள் ஃபோர்க் லிஃப்ட்லாம் அட்டாச் பண்ணி இறக்குறக்கு. இப்போ நான் பெல்ஜியத்தில் இருக்கேன். நான் போக வேண்டியது ஃப்ரான்ஸு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் அவர் வந்து அவரோட ஃபைல் என் வண்டியில் இருந்தது. அதை எடுத்து உன் ஃப்ரெண்டான்னு கேட்டாங்க. ஆமாம் என் ஃப்ரெண்டுன்னு. கோஆர்டினேட்ஸ் கொடுன்னாங்க. கோஆர்டினேட்ஸை கொடுத்தேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஃப்ரெண்டுக்கும் டீச்சருக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரில. இவரும் நானும் தான் ஒன்றா ஓட போகிறோன்னு நினச்சிட்டு இவர்கிட்ட கொண்டாந்து அவங்க எல்லாம் வீட்டுக்கு போகிறவங்க. இங்கே எப்படி இருக்குது சிஸ்டம்னா, இப்போ கம்பெனிலேருந்து வண்டியில் ஏற போகிறவங்கெல்லாம் வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க வண்டிக்கிட்ட இறங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வண்டியிலேருந்து இறங்குறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து கடைசியாக இருக்க எண்ணெயை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்கவுங்க மாற்றி ஓட்டி அவங்க வண்டி எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு போயிடுறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறனால இங்கேருந்து மறுபடியும் 300 கிலோமீட்டர் கொண்டு போய் என்ன விட முடியாது. நீ ஏன் அப்போவே சொல்லலை? மொழி தெரியல அவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியாது, சுத்தமாக தெரியல. மை ஃப்ரெண்டுன்ற வார்த்தை மட்டும்தான் இங்கிலீஷில் தெரியுது. என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் மேனேஜருக்கு மெசேஜ் போட்டேன் காலைல 4 மணிக்கு. பார்க்கல. சரி ஓகே வெயிட் பண்ணு, இன்றைக்கி சண்டேஸ்னால வண்டி சேதம் மூமெண்ட் இல்லை, மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னாரு மேனேஜர். சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வண்டியில். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜுக்கும் மெசேஜ் போட்டேன், நீ எங்கே இருக்க அப்போ அப்படின்னாரு. இந்த வண்டி நம்பரு இங்கே இருக்கு என்ன, ஏன்னா வண்டி நம்பர் தெரிஞ்சாலே போதும், அவங்க பார்த்துக்குவாங்க எங்கே வண்டி நிற்கிது என்னன்னு சொல்லிட்டு. அவங்களோட சிஸ்டத்தில் எல்லாமே காட்டிடும். சரி ஓகேங்க, நான் வண்டிக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். வண்டிக்கிட்ட போய்ட்டு வண்டியை பற்றி நிறைய கற்றுக்கணும். இந்த வண்டியிலே எதுவும் ஓட சொல்கிறாங்களா, இல்லை இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வண்டி, நம்ம வந்து கர்டைன் வண்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.